இப்போ வேலை நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு இருக்குல்ல, அது வேலை நேரத்தை 6 மணி நேரமாக மாற்றணும். 6 மணி நேரமாக மாற்றுறது மூலமாக எதுக்காக 6 மணி நேரம் மாற்றணும்? இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணும். 8 மணிக்கு வேலை ஆரம்பிச்சுட்டு மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு விட்டுறணும். அல்லது வந்து இன்னும் 7 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். வேலை செய்கிற இடத்துலையே அவங்களுக்கு உணவு கொடுத்துடணும், காலை உணவு கொடுத்துடணும். இப்போ வந்து எதுக்காக வந்து காலையில் உணவு சமைக்கணும்? வேலைக்கு போகும்போது வேலை செய்கிற இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் உணவு கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுத்துடணும். வேலை செய்கிறது ஈஸியாக்கணும். மனித வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிதாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுத்துடணும், காலை உணவு கொடுத்துடணும். காலையிலே வேலைக்கு போயிடணும். வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுக்குறாங்கன்னா அப்போ காலையிலே வேலைக்கு போயிடலாம். நம்ம உணவு சமைக்கிறதுக்காக காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி காலை உணவு அப்புறம் மதிய உணவு தயார் செய்துட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு வேலை செய்கிற இடத்துல 8 மணி நேரம் இருக்கிற 10 மணி நேரம் வேலை செய்கிறது, இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அப்போ மனித வாழ்க்கையை வந்து ரொம்பவும் ரொம்ப எப்படா விடுமுறை கிடைக்கும் அப்படின்ற வேலை செய்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம தினசரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கணும். என்றைக்கு விடுமுறை அன்னைக்கு தான் நமக்கு சமைக்கணும். அப்போ வந்து விடுமுறைனாலே பயப்படுவாங்க. என்னடா விடுமுறை வந்துடுச்சு, நமக்கு சமைக்க வேண்டிய வேலை வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை நினச்சா பயப்படுவாங்க. வேலைன்னு நினச்சா அது ரொம்ப சந்தோஷப்படணும். வேலைன்னா நம்ம வாழ்க்கை ஈஸி. 6 மணி நேரம் தான் வேலை. வேலை நேரம் வந்து 8 மணி நேரம் இருக்கக்கூடாது, 6 மணி நேரம் தான் வேலை. காலையில் 7 மணிக்கே போயிடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தாலே எந்திரிப்பாங்க. எல்லாருமே அதிகாலையில் எந்திரிச்சே ஆகணும். இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். அதாவது இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா அத்தனை மணி நேரம் தான் எல்லாருமே வேலை பார்த்தாகணும். அதே மாதிரி வந்து காலையில் எல்லாத்துக்குமே வேலை ஆரம்பிச்சிடணும். ஒரு 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ 7 மணிக்கோ வேலை ஆரம்பிச்சிடணும். அப்படிங்கும்போது எல்லாருமே காலையில் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு அதே மாதிரி ஒரு கடையோ எல்லாமே வந்து தொழிற்சாலையோ நிறுவனமோ எல்லாமே மதியம் 2 மணிக்கு அல்லது 1 மணிக்கு மூடிடணும். அதற்கப்புறம் அங்கே இந்த கடைகள்லாம் செயல்படக்கூடாது. எப்படி வந்து கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு சட்டம். இப்போ என்ன நடக்குதுன்னா, நீ 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தொழிலாளர்களோட உழைப்பை சுரண்டுறதுக்கு இந்த முதலாளிகள் வந்து தயாராகிடுறாங்க. அவங்க பணம் தேவை. அப்போ வந்து தொழிலாளர் நீ 12 மணி நேரம் வேலை செய்யி, காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போகணும், உனக்கு ஒரு சாப்பாடு வேறு தரமாட்டோம், நீ வீட்டிலேருந்தே கொண்டு வந்துரு, எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சம்பளமும் கம்மியாக தான் கொடுப்போம். இந்த மாதிரி சுரண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து அப்புறம் வந்து வேலை செய்கிறத தவிர வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அதை விட்டால் வீட்டுக்கு போனால் சீரியல் பார்க்கணும் அல்லது சாப்பிட்டு படுத்து தூங்கணும். இங்கே வேலை செஞ்ச கலப்பில் வீட்டுக்கு போனாக்கா படுத்து தூங்க தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஏதோ வந்து சித்திரவதை மாதிரி ஒரு நிலமை இருக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து எல்லா மக்களும் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா, 7 மணிக்கு வராங்க, 1 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சாப்பாடு கொடுத்துடணும். அது வந்து ரொம்ப ஒரு அடிப்படை உரிமை. அந்த ஏன்னா ஒரு நிறுவனத்திற்காக வேலை செய்கிறாங்க அந்த தொழிலாளர்கள். அப்போ அவங்களோட அந்த உணவு தேவையெல்லாம் அந்த நிறுவனம் தான் பூர்த்தி செய்யணும். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர வேண்டியது, அப்புறம் உழைப்பை மட்டும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிடணும். சாப்பாடு கொடுத்தோன்னா அப்புறம் 1 மணிக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓய்வுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மணிலேருந்து என்ன செய்கிறது, ஒரு பாட வேலை மாரி பிரிச்சுக்கணும். மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து விளையாண்டாகணும். தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். எல்லாருமே விளையாண்டாகணும். ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 அல்லது தினமும் ஒரு மக்களை வந்து மத்தியான நேரம் ஒரு 2 மணி நேரமாச்சு தூங்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணால் வேலை செஞ்சு 1 மணிக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்போ வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவங்க தூங்கணும். தூங்குவதற்கான பாட வேலை அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் எப்படி மாணவர்களை வந்து நெறிப்படுத்துகிறாங்க, பாட வேலையை வச்சு அந்தந்த பாட வேலையில் அதாவது பண்ணணும். மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு அந்த 1 to 3 வந்து தூங்கலாம். தூங்குறதுக்கு அப்புறம் வந்து 3 to 4 என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, போயிட்டு வந்து விளையாடலாம். 3 to 4 வந்து விளையாடுவதற்கான நேரம். 4 to 5 வந்து என்ன பண்ணால் இந்த கலைப்பூங்கான்னு நிறைய உருவாக்கி வச்சுருக்கணும். அதில் வந்து போய் நீங்கள் உங்கள் கலைப்படைப்பு திறமைகளை வெளிப்படுத்தணும். அதுதான் நீங்கள் அங்கே செய்யணும். அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிற்பம் செய்கிறது அல்லது ஓவியம் செய்வது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, கதை சொல்வது, அந்த மாதிரி நடனம் ஆடுவது, பாடல் பாடுவது, இந்த மாதிரியான படைப்பு திறன்களை வந்து வெளிப்படுத்தணும். யாரும் வந்து கலைகளை தொழிலாக செய்ய அனுமதிக்கக்கூடாது.
ஏன்னா வந்து கலைகள் என்பது வந்து ஒரு கற்பனை திறனை வெளிப்படுத்துவதற்காக அந்த படைப்பு திறனை மக்கள் வெளிப்படுத்தும் போது அது சார்ந்து மக்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறும். மனசில் அமைதி ஏற்படும். மனித உறவு முறை சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுகிற அந்த பண்பு வளரும். நீ நல்லா பாடுற, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நீ நல்லா ஓவியம் வரைகிற, நீ வரைஞ்ச ஓவியம் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான பாராட்டும் போது தான் மக்கள் வந்து ஒருத்தர் நல்ல பண்புகள் உருவாகும். நல்ல பண்புகள்லாம் அந்த பாராட்டும் போது தான் உருவாகும். ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறது அதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? நீங்கள் வந்து கலை படைப்பு திறனே நீங்கள் வெளிப்படுத்தலை, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வர்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கணும். வீட்டில் இந்த அதாவது தொழில் நோக்கம் இல்லாத உறவுமுறை, தொழில் உறவுமுறை அல்லாத ஒரு உறவுமுறை, குடும்ப உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள், கூட்டு குடும்ப உறவுமுறை, இவங்ககிட்டலாம் வந்து ஒரு பாராட்டு வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும்? அப்படி வாங்கினா தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பண்புகள் வளரும், ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த பாராட்டை எப்படி தான் பெற முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி கலை பண்ணி நான் டான்ஸ் ஆடும்போது, பாட்டு பாடும்போது, ஒரு கவிதை தினந்தோறும் டான்ஸ் ஆடுறது, இந்த கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்காக 1 மணி நேரம் செலவிடும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அப்போ அந்த பாராட்டை பெறும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாராட்டை பெறுவதற்காக நிறைய பாராட்டை வந்து பெறணும், மக்கள்கிட்டருந்து பாராட்டை பெறணும், புகழ்ச்சியை பெறணும், இகழ்ச்சியை பெறுகிற செயல்களை செய்யக்கூடாது, பாராட்டுதலை பெறுகிற ஒரு அந்த பாராட்டுதலை பெறுகிற அந்த செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். மக்கள் மனசு அமைதியாக இருக்கும். இப்போ பாராட்டுகிற இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா திருடுறாங்க, சமூக விரோதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இகழ்ச்சியை எதிர்பார்ப்பாங்க. அவங்கள இகழணும், அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அவங்கள வந்து சபிக்கணும், சாபம் விடணும், திட்டணும், அதெல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும். கெட்ட செயல்களை செய்கிறவங்க வந்து இகழ்ச்சி எதிர்பார்ப்பாங்க. அதே நல்ல செயல்களை செய்கிறவங்களுக்கு வந்து புகழ்ச்சி எதிர்பார்ப்பாங்க. அப்போ புகழும்போது பாராட்டும்போது மக்கள் வந்து நல்ல செயல்களை தான் செய்வாங்க. இப்போ கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கலைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆடுவதன் மூலமாகவும் பாடுவதன் மூலமாகவும் பிறரை மகிழ்விக்கிறாங்க. கவிதை எழுதுவது, ஓவியம் வரைவது, அதை பார்த்துட்டு அழகாக இருக்குது இந்த ஓவியம் அப்படின்னு சொல்லும்போது அது மற்றவங்கள மகிழ்விக்கிறாங்க. அதன் மூலம் பாராட்டு கிடைக்குது. நீ நல்லா படம் வரைகிற. அப்போ மற்றவங்களை மகிழ்விப்பதன் மூலம் அவங்க பாராட்டுதலை பெறுறாங்க. அப்போ மற்றவங்களை மகிழ்விப்பதை ஒரு இலக்காக மாற்றிப்பாங்க. மற்றவங்களை மகிழ்விப்பது தான் நம்முடைய நோக்கம், மற்றவங்களை மகிழ்வித்து புகழ் பெறுவது. அந்த மாதிரியான ஒரு நல்ல பண்பு வந்து கலைகளை கற்றுக்கும் போது தான் ஏற்படும். அப்போ அதற்கு ஒரு தினமும் 1 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கணும். கண்டிப்பாக மக்கள் அனைவரும் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், கலை படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன தடைனாக்கா, யாரையுமே வந்து கலைகளை வச்சு தொழிலாக செய்யக்கூடாது. ஏன்னா கலை படைப்பு திறனை வந்து வெளிப்படுத்தி ஒரு ஓவியராகவோ அல்லது ஒரு கவிஞராகவோ டான்ஸ் ஆடுற அதன் மூலம் அதை தொழிலாக செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தொழிலாக செய்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் இவங்க எதுவும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. மக்கள் டான்ஸ் ஆடுவதற்கு எது தடையாக இருக்குதுன்னா, மக்கள் வந்து பாட்டு பாடுறதுக்கும், டான்ஸ் ஆடுறதுக்கும், ஓவியம் வரைவதற்கும், கவிதை எழுதுவதற்கும், கதை சொல்வதற்கும் எது தடையாக இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த கலைகளை வச்சு தொழிலாக செய்கிறாங்களா அவங்க தான் தடையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொழிலாக செய்கிறவங்க, கலைகளை வச்சு தொழிலாக செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. சாதாரண மக்களால் அதை செய்ய முடியாது. அதை அழகுபடுத்தி ஒரு பாடல் பாடுறாங்கன்னா பின்னணி இசை, ஒரு டான்ஸு, இதெல்லாம் சேர்த்து மக்கள்கிட்ட வந்து அதை முன் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் அதை பார்த்து வியந்து அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மக்கள் வந்து பாடணும், ஒவ்வொருத்தரும் பாடணும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடணும், ஒவ்வொருத்தரும் வந்து பாடணும். அப்படின்னா இந்த வேடிக்கை பார்க்குறத முதல்ல நிறுத்தணும். இந்த மாதிரி தொழிலாக செய்கிறாங்கள்ல கலைகளை வச்சு ஒரு டான்ஸ் ஆடுறதையோ அல்லது பாட்டு பாடுறதையோ கதை சொல்கிறதையோ கதாசிரியர் இப்படி இது மாதிரி தொழிலாக செய்கிறாங்களா அதுக்கெல்லாம் தடை விதித்தால் மட்டும்தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கலைங்கிறது ஒரு தேவை. அப்படி அந்த தேவையை மக்கள் வந்து இப்போ வந்து அந்த தொழிலெலாம் செய்கிறாங்களா, கலைகளை வச்சு தொழில் செய்கிறாங்களா, அவங்க மூலமாக இன்றைக்கி பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு, கலைகள் வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது பணம் கொடுத்து வாங்கப்படுகிற ஒரு பொருளாக அந்த கலை படைப்புகள்லாம் மாறிப்போச்சு. அப்போ அதனால என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெறும் வேடிக்கை பார்க்குறவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு டான்ஸை வேடிக்கை பார்க்குறாங்க, நடனத்தை வேடிக்கை பார்ப்பதை விட ஒவ்வொருத்தரும் ஆடணும். மக்கள் வந்து
யாரோ அந்த நடனத்தை வைத்து தொழில் செய்கிறாங்களா அவங்க ஆடுறத பார்த்து அவங்க ஆடுறத வேடிக்கை பார்க்குறாங்க. அதை விட எது சந்தோஷம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நடனம் ஆடணும். நடனம் ஆடுவது தான் சந்தோஷம். நடனத்தை இந்த பிறர் ஆடுகிற நடனத்தை வேடிக்கை மட்டும் பார்ப்பது மட்டும் அது சந்தோஷமே கிடையாது. அது உடம்புக்கு கேடு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆடணும், ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடணும். எல்லாரையும் இந்த மக்கள் எல்லாரையும் பாட்டு பாட வைக்கணும். இந்த மக்கள் எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கணும். இந்த மக்கள் எல்லாரையும் கதை சொல்ல வைக்கணும். இந்த மக்கள் அனைவரையும் ஓவியம் வரைய வைக்கணும். கதை சொல்ல வைக்கணும். சிற்பம் செய்ய வைக்கணும். கலைஞர்களாக மாற்ற வேண்டும். அப்போ தான் அவங்க வந்து அமைதியானவர்களாக இருப்பார்கள். அவருடைய மனசு அமைதியாக இருக்கும். பாராட்டுகள் பெறும். மற்றவங்க பாராட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் பாராட்டிப்பாங்க. மக்கள் அனைவரும் கலைஞர்களாக மாறும்போது மக்களே ஒருவருக்கு ஒருவர் பாராட்டிப்பாங்க. நீ நல்லா படம் வரைகிற அப்படி. இந்த பாராட்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாராட்டுகளை மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நோக்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஆடல் பாடல் ஓவியம் அந்த மாதிரி இருக்கும்போது மனித வாழ்க்கையை அழகாக மாறும். மனித வாழ்க்கையை எது அழகுபடுத்தும் அப்படின்னா கலைகள் தான். கலைப்படைப்பு திறனை ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தணும். அப்போ தான் மனித வாழ்க்கை அழகாக மாறும். மக்கள் ஒவ்வொரும் டான்ஸ் ஆடணும், ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடணும். அதுக்கு எது தடைன்னா, இந்த மாதிரி சினிமா பாட்டு, சினிமா வச்சு பிழைக்கிறவங்க, பாட்டை வச்சு பிழைக்கிறவங்க, ஓவியத்தை வச்சு பிழைக்கிறவங்க, ஓவியர்கள், இவங்க தான் அதுக்கு தடை. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு யார் தடை அப்படின்னா, இந்த மாதிரி கலைஞர்கள் தான். கலைகளை வைத்து தொழிலாக நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க தான் தடை. அவங்க தான் தடையாக இருக்காங்க. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை இவர்கள் தான் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அது அவங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னா, அவங்களும் அது வந்து அவங்களும் அதை மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா அதை வந்து தொழிலாக செய்யும்போது அதை வந்து ஒரு கலை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நீ எப்படி என்ன குறை சொல்லலாம், நான் டான்ஸ் ஆடுறத பற்றி நீ குறை சொன்னேன்னாக்கா இவங்களுக்கு தூக்கமே போயிடும். ஏன்னா அது முழு நேரமாக அதை பற்றி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தொழிலாக செய்யும்போது அவங்கள யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதை எளிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க. ரொம்ப பழி உணர்ச்சி ஏற்படும். என்னை எப்படி நீ குறை சொல்லலாம், நான் பாடுற பாட்டை நீ எப்படி குறை சொல்லலாம். அதே நேரத்தில் சாதாரண மக்கள் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீ நல்லாவே பாடலை அப்படின்னா அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒன்றும் தொழிலை அவங்க செய்யலை. நாள்தோறும் பாடுறதே அவங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சும்மா பொழுதுபோக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கவலைப்பட போகிறதில்ல. நல்லா இருக்குன்னு சொன்னால் ரொம்பவும் சந்தோஷப்பட போகிறதில்ல. ஆனால் வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களால தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அது காரணம் அதை தொழிலாக செய்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. ஆக மனித வாழ்க்கை அழகாக மாறணும்னா, மனித உயிர்கள் ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடணும், ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடணும், ஒவ்வொருத்தரும் கதை சொல்லணும், ஒவ்வொருத்தரும் ஓவியம் வரையணும். அந்த மாதிரி மக்களை அனைவரையும் கலைஞர்களாக மாற்றிவிட வேண்டும். கலைஞர்னால் தினமும் 1 மணி நேரம் தான். அதையே தொழிலாக வச்சுருக்கவங்க தான் நாள் முழுதும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மக்கள் மயமாக்கும்போது யாரும் அதை வந்து நாள் முழுதும் டான்ஸ் ஆடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கொடுக்கப்படுகிற 1 மணி நேரத்தில் நீ டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ஒரு பாட வேலை மாதிரி உருவாக்கி வச்சிடணும். நீ 1 மணி நேரம் நீ பாட்டு பாடணும், அல்லது 2 மணி நேரம் கூட கொடுக்கலாம். ஒரு சாயந்தரம் வந்து 3 to 4 விளையாடுவதற்கான நேரம். அப்புறம் 4 to 5:30 அப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்கலாம். 4 to 5:30ங்கிறது வந்து கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான நேரம். ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீ ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடலாம், ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடலாம், 10 நிமிஷம் ஓவியம் வரையலாம், 10 நிமிஷம் ஒரு கதை சொல்லலாம். இப்படி அந்த கலை பூங்காவுக்கு போயிடணும். அப்படி நிறைய கலை பூங்காக்களை உருவாக்கணும். கலை பூங்காக்குள்ளே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போகலாம், சேர்ந்து இருக்கலாம், சேர்ந்து தான் இருக்கணும். சேர்ந்துன்னா அங்கே வந்து காதலெலாம் பண்ணக்கூடாது. கலை படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அது வந்து அங்கே அதுதான் செய்யணும். மற்றபடி காதலிக்கிற வேலை, உட்காந்து கதை பேசுகிறது, அதை தேவையில்லாமல் காதலிச்சிக்கிட்டு உட்காந்து காதலர்கள் உட்காந்து கதை பேசுகிற வேலைலாம் அந்த கலை பூங்காக்குள்ளே போனால் பண்ணக்கூடாது. அங்கே என்ன வேலை அப்படின்னா கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அதேமாதிரி விளையாட்டு மைதானம்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அங்கே வந்து எல்லாருமே கண்டிப்பாக விளையாட்டு மைதானுக்கு வந்துடணும். அந்த டைம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்துலன்னா அந்தந்த பாட வேளையில் எல்லாருமே அங்கே மாணவர்கள் இருந்தாகணும் தானே. எனக்கு விருப்பம் இல்லை, நான் விளையாட வர மாட்டேன், ஒரு உடற்கல்வி பீரியட் வருது, விளையாட்டு பீரியட் வருது, அப்போ எல்லோரும் விளையாண்டாகணும். யாரும் நான் வந்து எனக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னு வகுப்பறையில் உட்கார முடியாது. ஆசிரியர் அனுமதிக்க மாட்டாங்க.
தகுந்த காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி தான் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மக்களை வந்து தினமும் விளையாட வைக்கணும், தினமும் வந்து நடனம், பாடல் இது மாதிரி விஷயங்களை அவங்க செய்யணும். படைப்புத்திறன், கலைப்படைப்பு திறன் வழி அதை கட்டாயப்படுத்தணும். அதற்கு பாட வேலை இத்தனை மணிக்கு, அதற்கு நிறைய வந்து கலை பூங்காக்களை உருவாக்கணும். விளையாட வைக்கணும்னா விளையாட்டு மைதானத்தை உருவாக்கணும். 50 பேர்த்துக்கு ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், அல்லது நிறைய சின்ன சின்ன இடைவெளிகளில் சிறு சிறு விளையாட்டுகளை விளையாடுவதற்கான அதே நேரத்தில் பொது வெளியில் வந்து விளையாடணும். வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. சரி விளையாடுவதற்கான நேரம் 3 to 4 விளையாடுவதற்கான நேரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாயந்தரம் நம்ம விளையாடணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து தாயை கட்டலாம். பொது வெளியில் வந்து விளையாடணும். வீட்டுக்குள்ளே விளையாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து அந்த நேரம் வந்து நீங்கள் பொது வெளியில் வரணும். அதுக்கான விளையாட்டு மைதானங்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்கிற ஒரு இடம். ஏன்னா விளையாடுவதற்கு ஆட்கள் தேவை. உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டீங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, விளையாடுவதற்கு விருப்பம் இல்லை, மூடு இல்லை, நான் வீட்டிலே இருக்கிறேன், நான் வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அப்போது வந்து ஒரு 50 பேர் இருக்கிற 50 ஆண்கள் உள்ள ஒரு தெருவில் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் வெளியே வராங்க. மற்ற எல்லாம் வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க. விருப்பம் இல்லை, வெளியில் வரக்கு எனக்கு விருப்பம் இல்லை, விளையாட விருப்பம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்கிறாங்கன்னா வெளியில் 10 பேர் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா விளையாடுவதற்கு வந்து இன்னொருத்தரோட ஒரு கூட்டாக சேர்ந்து விளையாடணும். அதுக்கு ஆட்கள் தேவை. அப்போ எல்லாரையும் கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும், மைதானத்துக்கு வந்தே ஆகணும், விளையாட்டு மைதானத்துக்கு நீ வந்தே ஆகணும். அப்போ தான் வந்து அப்படி கட்டாயப்படுத்தி அவங்கள வர வைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் விளையாடுவதற்கு உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து எல்லாரோடையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து நிறைய எல்லாருமே வெளியே வந்தாகணும். நண்பர்கள் பிடிக்காதவங்கள்ட்ட இருந்து பழகாமல் பிடித்தவங்களோட விளையாடுவதற்கு அப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். அந்த நேரத்தில் நீ விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். ஒரு தெருவில் வசிக்கிறியா, அந்த நேரத்தில் நீ விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எல்லாருமே அந்த தெருவில் உள்ள எல்லாருமே விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். அப்படி வரணுன்னா என்ன பண்ணணுன்னா எல்லாத்துக்கும் அந்த 6 மணி நேரம் வேலை, 7 மணிலேருந்து காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கணும். நீ தொழில் செய்கிறியோ அல்லது கம்பெனியில் வேலை பார்க்குறியோ, அரசாங்க அலுவலகத்தில் கடையில் வேலை பார்க்குறியோ அல்லது வியாபாரம் பண்ணலாம், எதாக இருந்தாலும் 1 மணிக்கு முடிச்சுட்டு கடையை மூட்டு வந்துரு. யாருமே வந்து 1 மணி நேரத்துக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு யாருமே கடையை திறக்கக்கூடாது, ஆஃபீஸ் எதுவும் செயல்படக்கூடாது, தொழிற்சாலை எதுவும் செயல்படக்கூடாது. எல்லாம் மூடிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டை நோக்கி போயிடுங்க. அப்புறம் அவங்க வீடும் எப்படி இருக்கணும்னா வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். அதை வந்து உறுதிப்படுத்தணும். ரொம்ப தொலைவில் போயிட்டு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தினமும் ரயிலில் பயணித்து அங்கே உள்ள ஒரு பெரிய நகரத்தில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி நடைமுறையே நீ எங்கே வேலை பார்க்குறியோ அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு நீ நடந்தே போகிற மாதிரி ஒரு தூரத்தில் தான் நீ வசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நம்மலாம் அமைச்சிருக்கணும். இந்த மாதிரி திட்டமிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசித்து மக்களை வாழ வச்சுருக்கணும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. நம்ம வந்து அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு மக்கள் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ தான் என்ன ஆகுதுன்னா உடம்புல நோய் வந்துடுது. அப்போ அவங்க துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம வேலை செய்யலைன்னா அவங்க துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து எப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து மாணாக்கர்கள்லாம் விளையாடணும், அவங்க படம் வரையணும், எல்லாத்துலேயும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம்ல, அதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிறகும் கூட பொதுமக்கள் மேலே நம்ம ஒரு கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் அரசாங்கம் என்பது அரசாங்கம் என்கிற அமைப்பை அதுக்கு தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அப்புறம் வந்து காதல் பூங்கா இப்போ நான் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடணும் எல்லாருமே, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக. அப்புறம் வந்து 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 5:30 வரைக்கும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். நிறைய கலைப்பூங்காக்களை உருவாக்கணும். ஒவ்வொரு தெருவுலையும் கலைப்பூங்காக்களை உருவாக்கணும். அப்போ அங்கே வந்து 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும், 5:30லேருந்து 6:30 வரைக்கும் என்ன பண்ணணுன்னாக்கா காதல் பூங்கா. இப்போ 16 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்கும் காதலிப்பதற்கான அனுமதியை கொடுத்துடணும். அப்படி காதலிப்பதற்கான அனுமதியை கொடுத்துட்டு அதை வந்து பதிவு செய்யணும். நான் இவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னா அதை பதிவு செஞ்சு திருமணமானவங்க, காதலிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காதல் பூங்கான்னு நம்ம உருவாக்கி அங்கே வந்துடணும். எப்போ ஒரு 5:30 to 6:30 1 மணி நேரம்
பொது வழியில் வந்து தங்களுடைய காதலை விழுந்து காதல் அதான் காதல் சுதந்திரம். இப்போ காதலிப்பதற்கு கூச்சம்லாம் வரும், வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க, 4 செவத்துக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆனால் பொது வெளியில் வந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அவங்க காதலிப்பது இதெல்லாம் வந்து எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. அது ஆண் பெண் பாலியல் உறவை வந்து ஒரு கூச்சமாக நினைக்கக்கூடாது, தாழ்வாக நினைக்கக்கூடாது, இழிவாக நினைக்கக்கூடாது. ஒரு பொது வெளியில் வந்து பெருமையோடு வெளிப்படுத்தணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதற்குன்னு ஒரு இடம், காதல் பூங்கா, அங்கே வந்து காதலிக்கிறவங்க வயது வந்தவர்களுக்கு தான் அனுமதி. அதுவும் காதல் உறவை பதிவு செஞ்சு வச்சுருக்காங்களா, பதிவு செஞ்சு காதலிக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் அந்த காதல் பூங்காவில் அனுமதி கொடுக்கணும். அது மாதிரி திருமண உறவும் பதிவு செய்யப்பட்டது. அப்படி திருமணமானவங்களுக்கும் அங்கே அனுமதி. மற்றபடி அவங்க குடும்பத்தோடலாம் அதுக்காக சின்ன குழந்தைகள் இருந்தால் கூட, அவங்க பசங்க இருந்தால் கூட கூட்டு போகக்கூடாது. அங்கே வந்து காதலிப்பதற்காக தான் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவங்க வயசு இப்போ 60 வயசில் கூட அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு அங்கே காதல் பூங்காவில் என்ன இருக்கணும்னாக்கா, ஒரு தெருவில் வந்து 50 ஜோடி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதில் கொஞ்சம் பேர் காதலிச்சிட்ருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆக 50 ஜோடி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தெருவில் வந்து 50 ஜோடி இருக்காங்க அல்லது 30 ஜோடி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தெருவில் வந்து ஒரு காதல் பூங்கா, அதில் வந்து 30 குடிசை இருக்கணும். குடிசை அல்லது ஒரு சின்ன அறை. இந்த உலகத்தில் நம்ம குடிசை தேவையில்ல, ஒரு சின்ன அறை இருக்கணும். அந்த அறைக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. பேசிகிட்டு இருக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், அல்லது வந்து உடலுறவில் ஈடுபடலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த காதல் பூங்கா அதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் அந்த காதல் பூங்கா. ஒரு 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 வீடு, அதை சுற்றி சின்ன காம்பவுண்டு. அந்த காதல் பூங்கா இப்படி வந்து ஒரு தெருவில் 30 காதல் ஜோடி இருக்காங்கன்னா, அப்படி 30 சின்ன சின்ன வீடு அங்கே இருக்கணும். அந்த காதல் பூங்காவில் நிறைய மூலிகைகள் வளர்க்கப்பட வேண்டும். என்ன மூலிகைகள்னால், காம உணர்ச்சியை அதிகப்படுத்துகிற அந்த மூலிகைகள், கற்றாழை, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி மூலிகைகள் வந்து முருங்கை மரம், இந்த மாதிரி இருக்கிற அந்த விழிப்புணர்வு அங்கே இருக்கணும். ஒரு பாலியல் விழிப்புணர்வு, பாலியல் உறவு என்பது அந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியது, பெருமையாக வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு பொது வெளியில் வந்து அது பெருமையாக வெளிப்படுத்தக்கூடியது. அவங்க வந்து அதாவது திறந்த வெளியில் அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு உடல் உறவுலாம் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு தான் தனித்தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனி அறைன்னா அது ஒரு லாட்ஜெலாம் கிடையாது, தனித்தனி வீடு, தனித்தனியாகத்தான் அது இருக்கும். ஒரு லாட்ஜ் மாதிரி அது வந்து வரிசையாக ரூம் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. தனித்தனி வீடு, தனித்தனியாக ஒரு சிறிய வீடுகள் இருக்கும், சிறிய இடைவெளி இருக்கும், இடையில மரங்கள் இருக்கும். அது ஒரு பூங்கா, அது ஒரு காதல் பூங்கா. காதல் பூங்காவில் ஒரு தெருவில் 30 ஜோடி இருப்பாங்கன்னா அப்படின்னாங்கன்னா 30 ஜோடிக்கும் அங்கே ஒரு 30 வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க காதல் பண்ணுறாங்க. அது வந்து ரகசியமாக இருக்கும். அது அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம், ஒரு தனிமை தேவைப்படும். காதலிப்பதற்கும், காம உணர்வை வெளிப்படுத்துவதற்கும், தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கும், உடல் உறவில் ஈடுபடுவதற்கும் ஒரு தனிமை தேவைப்படும். யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது ஒரு சுதந்திரம், 2 பேருக்குமான சுதந்திரம். அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 1 மணி நேரம் நீ வந்து உள்ளே போய் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். வந்துட்டு நீ உன்னுடைய மனைவியோடையோ அல்லது உன்னுடைய காதலியோடையோ அல்லது உன்னுடைய கணவனோடோ அல்லது உன்னுடைய காதலனோட நீ பேசாமல் இருக்கலாம், அல்லது சும்மா படுத்து தூங்க கூட செய்யலாம். ஒருத்தர் மடியில் படுத்து நீ தூங்க கூட செய்யலாம், உடலுறவு வச்சுக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் அது வெளியில் அதை வந்து திறந்த வெளியில் காதல் பூங்காவுக்குள்ளே போயிட்டு திறந்த வெளியில் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, காதல் பூங்காவுக்குள்ளே போயிட்டேன்னாக்கா அந்த காதலர்கள் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமே தவிர, ஒரு காதல் ஜோடி இன்னொரு காதல் ஜோடிகிட்ட பேசக்கூடாது, ஒரு திருமண ஜோடி இன்னொரு திருமண ஜோடிகிட்ட பேசக்கூடாது. அப்படி பேசுனா அங்கே தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும். நீ ஏன் அவகிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டி தன்னுடைய கணவனை பார்த்து கேட்பா, அல்லது ஒரு காதலி தன்னுடைய காதலனை பார்த்து ஏன் அவகிட்டே பேசிகிட்டு இருக்க, அவகிட்ட பேசுகிறதுக்கு நீ இங்கே என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதனால் வந்து இன்னொரு காதல் ஜோடியை வந்து காதல் பூங்காவிற்குள் நுழைந்து விட்டாலே நீ இன்னொரு காதல் ஜோடியை பார்க்குறத கூட தவிர்த்துடணும், இன்னொரு காதல் ஜோடிகிட்ட பேசுகிறதையும் தவிர்த்துடணும். இன்னொருத்தட்ட நீ உன்னுடைய காதலி யாரோ அல்லது காதலன் யாரோ அவர்களுக்குள் தான் நீ பேசிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் வந்து அந்த காதல் பூங்கா நடைமுறை அமைக்கப்பட வேண்டும். அப்போ வந்து காதல் பூங்காவுக்குள்ளே போனால் அங்கே எந்த பிரச்சனையுமே வராது. பேசுவதற்கு நீ சுதந்திரமாக யார் கூட வேணாலும் பேசலாம். உன்னுடைய ஃப்ரெண்டு அங்கே வரலாம், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்க மனைவியை கூப்பிட்டு அங்கே வரலாம். ஆனால் வந்து நீ வந்து யார் கூட வேணாலும் நீ பேசலாம், உன்னுடைய நண்பர்கள் வரலாம், அவங்களுடைய காதலியை கூப்பிட்டு அவங்க நண்பர்கள் வரலாம்.
அங்கே போயிட்டு நீ பேசிட்டு இருந்தால் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். அப்புறம் காதல் பூங்கா என்கிற அந்த நடைமுறை வந்து தோல்வி அடைந்துவிடும். அதனால் அது வெற்றிகரமாக செயல்பட வேண்டும். பாலியல் உறவு என்பது பெருமைக்குரியது அப்படின்ட்டு அதில் ஒரு போட்டி இருக்கும், அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். பாலியல் உறவை வந்து ஒரு அதில் வந்து ஒரு விழிப்புணர்வோடு அதை கடைபிடிக்க வேண்டும். அதில் எப்பொழுதும் நாம் வந்து ஆரோக்கியமாக ஈடுபட வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும், ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். ஒரு அந்த திறனை, ஆளுமை திறனை, அந்த பாலியல் உறவினை மேற்கொள்கிற அந்த திறனை எப்போதுமே வந்து புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒரு போட்டி இருக்கணும், பெருமையாக வெளிப்படுத்தணும், பொது வெளியில். அது வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அதற்கு இந்த காதல் பூங்காவை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீ வந்து ரகசியமாக உன் மனைவியும் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் 4 ரூமுக்கு மத்தியில் ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடலுறவே கூட வச்சுக்காமல் இருக்காங்க. உடலுறவே வச்சுக்காமல் எடை போட தேவையில்லாமல் அது ஒரு சோம்பேறித்தனம், உடலுறவில் சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது. திருமணமாகி குழந்தை பெற்றாச்சு, இனிமேல் என்ன சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறாங்க. ஒரு வயசுக்கு மேலே 6 வயசுக்கு மேலே கணவன் மனைவியும் சேர்ந்து கட்டி பிடிக்கிறது கூட நிறைய வீட்டில் நடக்கிறது கிடையாது. ஆக இந்த மாதிரி இடைவெளி ஏற்பட்டு விடக்கூடாது. அப்போ வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்டும். அதனால் மகிழ்ச்சி குறைஞ்சி விடும், மனித வாழ்வில் மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காதல் பூங்காக்களை ஏற்படுத்த வேண்டும். காதல் பூங்காக்களை ஏற்படுத்தி அந்த காதல் ஜோடி எல்லாருமே அந்த நேரத்தில் வந்தாகணும். 4:30லேருந்து 5:30க்கு, சாயந்தரம் 4:30லேருந்து 5:30க்கு எல்லாருமே அந்த காதல் பூங்காவிற்குள் வந்தாக வேண்டும். வந்து உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வீட்டிற்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ரொமான்ஸ் பண்ணுங்கள், படுத்து தூங்குங்க, கட்டி பிடிங்க, அதில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பேசுங்க, பேசாமல் இருங்க, சண்டை போடுங்க. அது உங்களுக்குள்ளே மட்டும்தான். மற்ற காதல் ஜோடிக்கிட்ட நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. அதை விட்டு வெளியே வந்த பிறகு தான் நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம். காதல் பூங்கா அமைதியாக செயல்பட வேண்டும். அப்போது மக்களுக்கு வந்து அந்த காதலோட முக்கியத்துவம் புரியும். அப்போ தான் காதல் பற்றி அந்த பாலியல் உறவு என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம், மனித வாழ்க்கையை இன்னும் அழகுபடுத்தக்கூடியது, அமைதிப்படுத்தக்கூடியது, அன்பு பாசத்தை அதிகப்படுத்தக்கூடியது, மனித உறவுகளில் அன்பு பாசத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த காதல் பூங்கா. சும்மா அவங்கவுங்க போக்கில் விடனா அது அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அப்புறம் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அடக்குமுறையை கையாளுவாங்க. நீ காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூடாது, காதலிக்கக்கூடாதுன்னு பொது வெளியில் சொல்கிறாங்களா, பொது வெளியில். அப்போ அந்த மாதிரி பொது வெளியில் அதுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்னவாக இருக்க முடியும்னாக்கா, நீ பொது வெளியில் வந்து நீ காதலி, நீ பொது வெளியில் வந்து அந்த காதல் பூங்கா என்கிற அமைப்பை பொது வெளியில் ஏற்படுத்தி ஒவ்வொரு தெருவிலும் உள்ள ஒவ்வொரு காதல் ஜோடி, திருமண ஜோடிக்கு ஒரு சின்ன வீடை கொடுத்து நீ அந்த வீட்டுக்குள்ளே இந்த மணிக்கு நீ வந்தாகணும், உள்ளே போய் நீ காதல் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தானே சரியான நடைமுறையாக இருக்க முடியும். ஒரு அடக்குமுறைக்கு எதிரான, பாலியல் உறவுகளுக்கு மீதான ஒரு அடக்குமுறைக்கு எதிரான சரியான நடைமுறை எதுவாக இருக்குன்னா அது நான் சொல்கிற அந்த காதல் பூங்காவாக தான் இருக்க முடியும், காதல் பூங்கா. அதனால் அப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. என்னது, விளையாடணும், அப்புறம் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக ஒரு நேரத்தை செலவிடணும். இப்போ வந்து என்ன பண்ணால், மத்தியானம் வந்து வேலைக்கு போயிட்டியா, காலைல 7 மணிக்கு போகிற, மதியம் 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். அப்புறம் 1 மணிலேருந்து உடனே வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா வீடு வந்து பக்கத்தில் இருக்கணும், நம்ம வேலை செய்கிற இடம் எல்லாதெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கணும். அப்போ 1 மணிக்கு என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணணுன்னாக்கா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீ தூங்கு. மத்தியானம் தூங்குறது நல்லது, ஒரு சிறிய தூக்கம். வீட்டுக்கு வந்த பிறகு தூங்கு. அப்புறம் வந்து 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும், ஆடல் பாடல். அப்புறம் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் காதல் பூங்கா. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ. இதுக்கிடையில் நீ சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் விளையாட்டு மைதானத்தில் வச்சு பகிர்ந்து விடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாடணும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரே மைதானத்தில் விளையாடக்கூடாது. அதே மாதிரி விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயாச்சுன்னா ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து விடக்கூடாது. ஆனால் நீ ஒவ்வொருத்தரும் வேணால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், தனித்தனியாக சாப்பிட்லாம். ஏன்னா அங்கே உறவுமுறைக்கு இடம் இல்லை, விளையாட்டில் வந்து உறவுமுறைக்கு இடம் இல்லை. வெற்றி தான் அங்கே முக்கியம். யாரும் அங்கே வந்து ஒருத்தர் வா போ, வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாது. பேர் சொல்லி கூப்பிடாமல் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், மரியாதையாக கூப்பிடணும். சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் மரியாதை தான் கூப்பிடணும், வாங்க போங்க. ஏன்னா விளையாட்டில் வன்முறை வந்துடக்கூடாது, அப்போ விளையாடவே மாட்டாங்க. நான் விளையாட்டு வரலப்பா, வந்தால் ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விளையாட்டில் சண்டை வராமல் இருக்கும். நம்ம வந்து விளையாட்டோட நோக்கம் என்னென்னாக்கா
நாம் கடைசி வரைக்கும் விளையாடணும், வாழ்நாள் முழுதும் விளையாடணும், தினமும் விளையாடணும், தினமும் விளையாடணும். அதுதான் நோக்கம். அதுக்கு என்னெல்லாம் தடை? வன்முறை தடை. விளையாடின் போது வன்முறை, ஒருத்தர் தொடுற மாதிரியான விளையாட்டை விளையாடவே கூடாது. இந்த கபடிலாம் விளையாடுறாங்களா, அதை விளையாடவே கூடாது. தொடுவதற்கு வாய்ப்புள்ள விளையாட்டு. அங்கே நிறைய எட்டி உதைப்பாங்க, அப்புறம் மூஞ்சில் பல் உடஞ்சிரும். அந்த மாதிரி விளையாட்டு அபாயகரமாக இருக்கக்கூடாது. தொடர்ற மாதிரியான விளையாட்டே விளையாடக்கூடாதுனாலே அந்த விளையாட்டு எளிமையாகிடும். அது மாதிரி பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது. விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. தொழிலாக செய்கிறாங்கல்ல விளையாட்டை, அதுதான் நாம் விளையாடாமல் இன்றைக்கி நாம் விளையாடாமல் இருக்கோம் பாருங்கள். அதுக்கு அதான் காரணம். இந்த கிரிக்கெட் வீரர்கள் டோனி, அல்லது சச்சின் டெண்டுல்கர், அல்லது ஃபுட்பால் பிளேயரு மரடோனா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் சொல்கிற ஹாக்கி பிளேயரு, அல்லது செரினா வில்லியம், இந்த மாதிரி ஆள்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க விளையாடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் என்ன ஆகுது? பொதுமக்களுக்கு பட்ட நாமம். பொதுமக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க, வேடிக்கை பார்க்குற பொம்மைகளாக மாறிட்டாங்க. அவங்க அதை வச்சு நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. யார்? விளையாட்டுத்துறையை தொழிலாக வச்சுருக்கவங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. மக்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் போச்சு, மகிழ்ச்சி போச்சு. 1 மணி நேரம் நீங்கள் விளையாடி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். மனசில் ஒரு அழுத்தமே போயிடும். நீங்கள் தொழில் செய்வதனால் மனதில் ஏற்படுகிற அழுத்தத்தை போக்க வேண்டுமென்றால் நீங்கள் விளையாட வேண்டும். விளையாட்டுக்கும் தொழிலுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னாக்கா, தொழில் செய்யும்போது நீங்கள் ஒரு 6 மணி நேரம் தொழில் செய்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தை நீங்கள் எப்படி போக்கணும்னா விளையாண்டாலே போதும். அப்படி நீங்கள் விளையாடலைன்னா தொழில் செய்வதால் மனதில் சேரும் அந்த அழுத்தம் என்பது என்ன ஆகும்னா சேர்ந்து 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 நோயாக மாறிடும். அதனால் அது அப்பப்போ அது ஒரு கழிவு. தொழில் செய்யும்போது மனதில் சேருகிற, உடம்பில் சேர்கிற அந்த அழுத்தங்கிறது ஒரு கழிவு. அந்த கழிவை வெளியேற்றணும். அதுக்கான ஒரு வழி தான் விளையாடுறது. விளையாடுவதன் மூலமாக மனசு லேசாகும். தொழில் செய்வதன் மூலமாக மனதில் ஏற்படுகிற அழுத்தம் என்பது விளையாடுவதன் மூலமாக வெளியேறிவிடும். தொழிலில் ஏற்படுகிற வெற்றி தோல்விலாம் இருக்குல்ல, அது உங்களை பாதிக்கக்கூடாதுன்னா தினமும் விளையாடணும். தொழிலில் ஏற்பட்ட வெற்றி தோல்வியெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பழி உணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் உண்டாக்கி விடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் தினமும் விளையாடுங்க. 1 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா தொழிலை புரிஞ்சுப்பீங்க. தொழிலில் டேக் இட் ஈஸி பாலிசி, அதில் ஏற்படுகிற வெற்றி தோல்வியெல்லாம் உங்களுக்கு டேக் இட் ஈஸி பாலிசி எளிதாக எடுத்துக்குவீங்க. விளையாட்டு எல்லாமே உளவியல் சம்மந்தப்பட்டது. கலைகள் என்னவாக இருக்குதுனாக்கா, கலைகளின் பயன்கள் என்னவாக இருக்குதுனாக்கா, நீங்கள் தொழில் அல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் அதுலேயும் நிறைய வெற்றி தோல்வி, போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்கும். போட்டி பொறாமைகள், சண்டைகள் எல்லாமே இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில். தொழில் அல்லாத குடும்ப நடைமுறைகள், நீங்கள் அப்போ இந்த குடும்ப நடைமுறைகளில் நண்பர்கள்ட்ட போட்டி பொறாமை, காதலில் ஏற்படுகிற வெற்றி தோல்வி, உறவினர்களோடு ஏற்படுற சண்டை, நண்பர்களுடன் ஏற்படுற சண்டை, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கணும். அப்படின்னா தினமும் ஆடல் பாடல் கலைகள், ஓவியம் வரையணும், சிற்பம் செய்யணும், நடனம் ஆட வேண்டும். இந்த வேலையெல்லாம் செஞ்சிங்கனாக்கா, அதுக்காக தினமும் ஒரு 1.5 மணி நேரத்தை ஒதுக்கி அதை நீங்கள் செஞ்சிங்கனாக்கா, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மன இறுக்கம், மன அழுத்தம், பகைமை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, அதுலேருந்தெல்லாம் விடுபட்டுரும். இன்றைக்கி அதெல்லாம் அதிகமாகி போகிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஒரு வீட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. சண்டை வந்துடும். சண்டை இல்லாமல் சண்டையை தவிர்க்கணும். ஒற்றுமை தான் முக்கியம். பேசினா சண்டை வரும். ஒன்றா இருக்கிறதே பெருசு, போதும், அதுவே போதும். இப்போதைக்கு நம்ம பேசுவதை தவிர்த்து விடுவோம். ஏன்னா பேசினா சண்டை வரும். அப்போ இந்த மாதிரி சண்டைகள் இதெல்லாம் எளிதாக எடுத்துக்கணுன்னா, அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா? எளிதாக எடுத்துக்கணுன்னா ஒரு வழி இருக்குது. நீ தினமும் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு 1.5 மணி நேரத்தை செலவிடணும். நடனம் ஆடுவதற்கு, பாடல் பாடுவதற்கு, ஓவியம் வரைவதற்கு, இதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தை செலவிடணும். செலவிட்டாக்கா இந்த உறவுமுறை இருக்குல்ல, உறவுமுறையில் ஏற்படுகிற பழி உணர்ச்சி, பகைமை உணர்ச்சி, சண்டை சச்சரவு, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஈஸியாக இந்த உறவுமுறையினால் ஏற்படுகிற மன அழுத்தம் அது நீங்கிவிடும். விளையாட்டுங்கிறது என்னென்னா தொழிலில் ஏற்படுகிற மன அழுத்தம். தொழிலில் அன்பு பாசம் கிடையாது, உறவுமுறை கிடையாது. அதுமாதிரி விளையாட்டுலேயும் அன்பு பாசம் உறவுமுறையெல்லாம் கிடையாது. தொழிலில் வெற்றி தோல்வி தான் அங்கே முக்கியம். வெற்றி தான் முக்கியம். அதுமாதிரி விளையாட்டுலேயும் வெற்றி தான் முக்கியம். அண்ணன் தம்பி அப்பா யாருக்காகவும் அவங்க வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி தொழிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான வாழ்க்கை முறை.
அது அதனால் உறவுமுறை என்பது வெற்றியை விட்டு கொடுக்கலாம். உறவுமுறை, காதல், நட்பு, இங்கே இந்த மாதிரியான உறவுமுறை, குடும்ப உறவுமுறை, அங்கே நம்ம மற்றவங்கள மகிழ்விப்பது தான் நம்முடைய நோக்கம். அது விளையாட்டு தொழில்ங்கிறது மற்றவங்கள மகிழ்விப்பது நம்முடைய நோக்கம் இல்லை, நம்மளை நாம் மகிழ்விப்பது தான் விளையாட்டு மற்றும் தொழிலின் நோக்கம் என்பது. நம்ம சுயநலம் நிறைந்தது. நம்மளை நாம் மகிழ்விக்கணும், நாம் வெற்றி பெறணும், மற்றவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தொழில், விளையாட்டு. அதன் மூலம் ஒரு தொழில் செய்யும்போது ஏற்படுகிற மன அழுத்தத்தை போக்கணும்னா தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். அப்போ இது மக்களுடைய எவ்வளோ பெரிய தேவை பாருங்கள். அதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது யாருன்னா, இந்த தொழிலை இந்த விளையாட்டை ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நாம் இன்றைக்கி கொண்டாடுறோம் பாருங்கள். கிரிக்கெட் வீரர்கள், பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்கள், பெரிய பெரிய டென்னிஸ் பிளேயர், ஃபுட்பால் பிளேயரு, இவர் தான் பெரிய சகாப்தம், இவர் தான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு, இவரோட இதை வரலாற்றை அழிக்கவே முடியாது, தூக்கி நிப்பாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி புகழ்கிறோம் பாருங்கள். அது அவ்வளோ பெரிய ஏமாளித்தனம். நம்முடைய உரிமையை நாம் இழந்துக்கிட்டோம். அவங்க தான் நம்முடைய உரிமையை பறித்தாங்க. நம்முடைய மகிழ்ச்சியை பறித்து கொண்டவர்கள் அவர்கள் தான். நமக்கு இன்றைக்கி மன அழுத்தத்தை அதிகரித்து நமது உடலில் நோயை கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அவர்களை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் விளையாட்டு, கலைகள் இந்த ரெண்டையும் தொழிலாக செய்கிறாங்கல்ல, அதை நம்ம அப்படி தொழிலாக செய்கிறவங்கள போயிட்டு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள போற்றக்கூடாது. ஏன்னா நாம் விளையாடணும், நாம் பாடணும், ஆடணும், அதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறவங்க தான் அவங்க. அதை போய் நாம் கொண்டாடிட்டுருக்கோம். அப்போது தினமும் 6 மணி நேரம் வேலை செஞ்சால், மீதி 6 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும்தான் தினமும் விளையாட முடியும். அதாவது தொழிலுக்காக தினமும் 6 மணி நேரம் தொழில் செய்யணும். காலைல 7 மணிக்கு போனோமா 1 மணியோட வீட்டுக்கு வந்துடணும். வேலை செய்கிற இடத்துலையே நமக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு நம்ம வீட்டில் தயார் பண்ணிக்க வேண்டியதான். மதியம் 1 மணிக்கு பிறகு வீட்டில் நாம் உண்ணக்கூடிய உணவை நாமளே தயார் பண்ணிக்கணும். வேலைங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துலையும், தொழிற்சாலையிலையும் அங்குள்ள தொழிலாளர்களுக்காக உணவு சமைப்பதற்காக அதே நேரத்தில் அவங்க கேட்குற உணவு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். சும்மா எல்லாத்துக்கும் சேர்த்து உணவு கொடுக்கணுமா? அப்படியா? எல்லாத்துக்கும் சேர்த்து தக்காளி சாதம், தயிர் சாதம்னு போட்டுறக்கூடாது. அவங்க என்ன உணவு கேட்குறாங்க, அவங்க உடம்பு ஆரோக்கியத்திற்கு என்ன உணவு கேட்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துலேயும் நிறைய பேரை வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும் சமைப்பதற்காகவே. எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் பாருங்கள். அதெல்லாம் பண்ணணும். நமக்காக தான் நாம் வாழ்கிறோம். நம்முடைய உரிமைகளை தியாகம் செஞ்சுட்டு நாம் ஏன் வாழணும்? இதெல்லாம் சிரமம் இல்லை. இதெல்லாம் சிரமமே கிடையாது. நம்ம மனசு வச்சா முடியும். இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்புறம் வாழ்ந்து பார்த்தா தெரியும் அதோட அருமை. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. வாழ்க்கைன்னா இதுதான். இதுக்காக தான் நம்ம மனித உயிர்களாக பிறந்தோமா? பிற உயிர்களுக்கும் நாம் என்ன வித்தியாசம்? இதற்காகத்தான் நாம் பிறந்தோம். இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும், இந்த மகிழ்ச்சியை பாதுகாக்க வேண்டும், இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும், இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும், இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். நம்மை போல் யார் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகிற அந்த வாழ்க்கை முறை. அப்போது அதுக்கு இந்த 6 மணி நேரம் நம்ம வேலை பார்த்தாகணும். 6 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தா வீட்டுக்கு விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, பாடுறதுக்கு நேரம் கிடையாது, படுத்து தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. இன்றைக்கி தூக்கமே போச்சு. நோய் நொடியோடு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். உடம்புல உறுதி இல்லை, உடம்புல அழகு இல்லை, உடல் பருமன், தின்னு தீக்கிறோம். உடல் பருமன் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. எதுக்கு இந்த நிலமெல்லாம்? அப்போ உடம்பு அழகாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழி? வெறும் உடற்பயிற்சி தானே. உடற்பயிற்சியும் செய்யணும். அதே நேரத்தில் ஓடி ஆடி விளையாடணும், நடனம் ஆட வேண்டும். ஆக இதை செஞ்சாலே உடம்பு எளிதாக உடல் அழகாகிவிடும். ஆக 6 மணி நேரம் வேலைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6 மணி நேரம் வேலை வச்சா மீதி 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். மதிய தூக்கம் 2 மணி நேரம் தூங்குறதுக்கு நமக்கு மதியம் 2 மணி நேரம் கொடுக்கப்படுறது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தும். 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணுன்னா 1 மணிக்கு எல்லா தொழிற்சாலையும் மூடிடு, எல்லா தொழில் நிறுவனத்தையும் மூடிடு, எல்லா கடைகளையும் மூடிடு, பள்ளிக்கூடம், கல்லூரி. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு மேலே செயல்படக்கூடாது. அப்படி இந்த ஊரடங்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தால் தான் உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கும். இல்லை அது அவங்கவுங்க விருப்பம் வந்துருன்னு நம்ம அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சினிமாவில் சினிமா தேட்டரில் புகைப்பிடிப்பது உடம்புக்கு கேடு அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்களே.
விற்றுக்கிட்டே இருப்பாங்க டாஸ்மார்க்கில். அதில் வந்து பாட்டிலில் மது உடலுக்கு வீட்டுக்கு கேடுன்னு போட்ட மாதிரி நீங்கள் விளையாடுங்க, 1 மணிக்கு போய் விளையாடுங்கன்னு அறிவுரை சொல்லக்கூடாது, கட்டாயப்படுத்தணும். 1 மணிக்கு மேலே யாரும் கடை வியாபாரம் எதுவும் பண்ணக்கூடாது. 1 மணிக்கு மேலே எந்த தொழில் நிறுவனமும் செயல்படக்கூடாது. பள்ளி கல்லூரிலாம் செயல்படக்கூடாது. ஊரடங்கு, 1 மணிக்கு மேலே ஊரடங்கு. மோட்டார் வாகனம் அதெல்லாம் செயல்படக்கூடாது. அந்த மாதிரி கட்டுப்பாடு போடணும். 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு விளையாட வைக்கணும், தூங்க வைக்கணும். 1 மணிக்கு பிறகு நீ தூங்கு, 3 மணி வரைக்கும் தூங்கு. அவங்கள எழுப்பணும் 3 மணிக்கு. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு அரசாங்கன்றது. அந்த மாதிரி மக்கள் நலனில் அக்கறை கொண்டதாக இருக்க வேண்டும். 3 மணிக்கு அப்புறம் போய் விளையாட போ, முகத்தை கழுவிட்டு விளையாட போ, சாப்பிடு, விளையாட்டு கடையில் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் சாப்பிடு. அப்புறம் 1 மணி நேரம் விளையாடு, 3 to 4 விளையாடு, 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடு, 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் கலைப்படைப்பு திறன் கலைப்பூங்காவுக்கு போயிடு. அதற்குன்னு இடம் இருக்கும், பள்ளிக்கூடம் மாதிரி தான். கலைப்பூங்காவுக்கு போயிடு. 4:30லேருந்து 5:30 வரைக்கும் கலைப்பூங்கா, 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும், 5:30லேருந்து 6 மணி 6:30 வரைக்கும் காதல் பூங்கா. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடணும், காதலிக்கணும். அப்புறம் இதில் விடுமுறையும் உண்டு. வாரத்தில் 7 நாளும் இப்படி நடக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள் விடுமுறை விட்டுறணும். அப்போது அந்த விடுமுறைக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் கண்டுபிடிப்பாங்க. விடுமுறையும் இருக்குது, சரி மற்ற நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பாட வேலை மாதிரி வச்சு நம்ம வந்து விளையாடுறோம், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிறோம், காதல் பூங்கா. இப்போ வந்து மற்ற ஒரு 2 நாள் லீவ் விடும்போது அப்போ அவங்க விளையாடக்கூடாதா? லீவில் விருப்பம் இருந்தால் விளையாடு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த லீவு நாளில் நீ விளையாடுகிற நேரத்தில் விளையாடலாம், வீட்டில் இருக்கலாம். கலை பூங்காவுக்கான கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற நேரத்தில் நீ விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயாச்சுனாக்கா பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் விளையாட்டு மைதானத்துக்கு தான் போகணும், ஆண்கள் விளையாட்டு மைதானத்துக்கு தான் போகணும். நீ விளையாடாமல் இரு. அந்த விடுமுறை தினங்களில் சில அடிப்படை விதிமுறைகளை நீ மீறக்கூடாது. நீ காதல் பூங்காவுக்கு போகலாம், அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த மாதிரி போகலாம், போகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சில விதிமுறைகளை உருவாக்கி, இப்போ காதல் பூங்கான்னா அது, ஆனால் அதே நேரத்தில் தான் நீ போகலாம். இதுக்குன்னு அந்த ஒரு விளையாட்டு மைதானமாக அதற்கான நேரங்கிறது 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான். நீ விருப்பம் இருந்தால் போகாமல் இரு. அந்த நேரம் தவிர்த்து விட்டு நீ 6:30க்கு போகிறது, 10 மணிக்கு போகிறது அப்படி போகாது. அந்த நேரத்தில் நீ விருப்பம் இருந்தால் போ, இல்லைன்னா போகாத. விருப்பம் இருந்தால் விளையாடு, உன்னை கட்டாயப்படுத்தலை. விடுமுறை தினம்னா அதான். அதே மாதிரி வந்து ஒரு 4:30லேருந்து 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் கலைப்பூங்காவுக்கு நீ போகிறதா இருந்தால் போ, இல்லைன்னா விட்டுரு. போகணுன்னு ஒன்று கட்டாயப்படுத்தலை. வீட்டிலே உட்காரலாம், அல்லது சாலைகள் ஓரங்களில் இருக்கைகள் அமர்ந்து போட்டிருக்கணும், அங்கே உட்காந்து நீ பேசலாம். மக்கள் வசிப்பிடங்களில் வந்து மூலிகைகளை வளர்க்கணும். மக்கள் வசிப்பிடங்களில் விவசாய நிலத்தில் தான் உணவு உற்பத்தி. மக்கள் வசிப்பிடங்களில், தெருக்களின் ஓரங்களில், வீடுகளின் வீட்டு வெளியில் இருக்கிற சின்ன சின்ன இடைவெளி நிலங்களில் என்ன வளர்க்கணும், மூலிகைகளை வளர்க்கணும். மூலிகையை பற்றின அறிவு இருக்கணும், மருத்துவ அறிவு. உலகத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. கற்றாழை இருக்குது, துளசி இருக்குது, என்னென்ன மூலிகை இல்லாமல் இருக்குது, குப்பைமேனி இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, இப்படி ஏகப்பட்ட மூலிகைகளில் கரிசலாங்கண்ணி இருக்குது. அந்த மூலிகைகளை, அந்த அறிவை பாதுகாக்கணும். அப்போ மக்கள் வசிப்பிடங்களில் வைக்கணும். குடியிருப்பு பகுதிகளெலாம் இருக்குல்ல, அங்கே சின்ன சின்ன இடைவெளி நிலங்கள் இருக்கும். அந்த இடைவெளி நிலத்தில் வந்து இந்த மூலிகை குணங்கள் கொண்ட செடி கொடிகளை வளர்க்கணும். அப்போ மருத்துவ அறிவு, இந்த இது சாப்பிட்டா இது நல்லது. நீங்கள் அதை தேடி காடு மேடுக்கு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. காட்டில் இருந்ததுன்னா அதை பறித்து இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில் நட்டு வசிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு தெருவுலேயும், குடியிருப்பு பகுதிகளில் இந்த மருத்துவ குணம் கொண்ட செடி கொடிகள் வளர்க்கப்பட வேண்டும், மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். அங்கே வந்து உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ குணம் கொண்ட செடிகளுக்கு மட்டும்தான் அந்த குடியிருப்பு பகுதியில் அனுமதி. குடியிருப்பு பகுதியில் வந்து நீ உணவை உற்பத்தி செஞ்சிட்ருக்காத. உணவு வேறு, மருந்து வேறு. அப்போ மருந்துக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நம்ம எங்கே உற்பத்தி பண்ணுறது? அது குடியிருப்பு பகுதிகளில். அது பொதுவாக யார் வேணாலும் பறிச்சிக்கலாம். உனக்கு தேவையா கற்றாழை, அது ஏன்னா பொதுவாக வளர்க்கப்பட வேண்டும், பொதுவான இடங்களில் அது வளர்க்கப்பட வேண்டும். உனக்கு கற்றாழை வேணுமா பறிச்சிக்கோ. அதெல்லாம் வந்து நிர்வகிக்கிறதுக்கு, அதை வளர்க்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தை வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஒதுக்கணும்.
பாட வேலை மாதிரி தான். திட்டமிடணும். மனித வாழ்க்கையை வந்து திட்டமிடணும். திட்டமிடாமல் உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடியாது, வாழவே முடியாது. இங்கே என்ன ஆகுதுனாக்கா தொழிலை திட்டமிடுறாங்க. காலைல வேலைக்கு வர்றது திட்டமிடுறாங்க, இன்ற மதிய இடைவேளை எல்லாத்தையும் திட்டமிடுறாங்க. வேலையை விட்டு போகிறது எத்தனை மணிக்கு தான் நீ வேலையை விட்டு போகணும் அதெல்லாம் திட்டமிடுறாங்க. மற்றதை அலட்சியப்படுத்திடுறாங்க. இவன் விளையாண்டா என்ன, விளையாடாமல் போனால் என்ன, நீ ஆடின என்ன பாடின என்ன, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை, அதையெல்லாம் அலட்சியப்படுத்திடுறாங்க. நீ ஓவியம் வரைஞ்சா என்ன, வரையலான்னா என்ன, ஓவியம் எப்படி வரைகிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓவியம் கலைகளை பற்றி அறியாமல் மூட நம்பிக்கை. கலைகள்னால் எப்படி ஆடுறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி இந்த இசை உருவாக்கப்படுகிறது, எப்படி இந்த சிலை செய்யப்படுகிறது, அதற்கான விதிமுறை என்ன, மக்களுக்கு எதுவுமே தெரில. அந்த அளவுக்கு இந்த கலைகளை வச்சு தொழில் நடத்தி வியாபாரம் பண்ணி பிழைக்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து மக்களை முட்டாளாக்கிட்டாங்க. ஆடல்னா என்ன, பாடல்னால் எப்படி பாடுறாங்க, பாடுவதற்கே கூச்சப்படுறாங்க, ஆடுவதற்கே கூச்சப்படுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த கலைகளை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்க பாருங்கள், கலை தொழிலாளிகள், கலை வியாபாரிகள், இவங்க தான் காரணம். இன்றைக்கி மக்கள் விளையாடுறதுக்கே கூச்சப்படுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த விளையாட்டு வீரர்கள் தான் காரணம். அவன் 1000 கோடி சொத்து வச்சுருக்கான். விளையாட்டு வீரர்கள் நம்மளெல்லாம் விளையாட விடாமல் நம்மை சோம்பேறியாக்கிவிட்டு நமக்கு பதிலாக நம்மை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக நம்மை வந்து வேடிக்கையாளர்களாக மாற்றி அவர்கள் விளையாடி ஆயிரக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்கான் ஒவ்வொருத்தரும். மக்களுக்கு நோய்களை பெருசாக கொடுத்து விட்டார்கள். விளையாடாமல் இருக்கிறதுனால நமக்கு நோய் பெருசாக, மன அழுத்தம் அதிகமாகுது, உடம்புல உடற்பயிற்சி இல்லை, உடல் பருமன், நோய்கள் அதிகமாகுது. அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்கள். அப்போ எது முக்கியம்னு முதல்ல நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் ஆடணுமா அல்லது யாராவது ஒருத்தர் ஆடி அதை வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? நீங்கள் விளையாடணுமா அல்லது உங்கள் பிள்ளைகள் விளையாடணுமா, உங்கள் பேரப்பிள்ளைகள் விளையாடணுமா, உங்கள் மகன்கள்லாம் விளையாடணுமா, உங்கள் மகள் விளையாட வேண்டுமா, அல்லது அந்த விளையாடுவதே தொழிலாக வச்சுருக்கவங்க விளையாடணுமா? யார் விளையாடணுங்கிறது முடிவு பண்ணுங்கள். அப்போ யாராவது ஒருத்தர் தான் அங்கே விளையாட முடியும். நீங்கள் வந்து அவங்களும் விளையாடணும் இவங்களும் விளையாடணும், யார் உங்களை தடுக்கிறாங்க? நீங்கள் இஷ்டம் தான் போய் விளையாட வேண்டியதுன்னு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் தான். நம்ம இன்றைக்கி ஏன் வேடிக்கை பார்க்குறோம், இன்றைக்கி நமக்கு விளையாடுவதற்கே கூச்சப்படுறோம். இன்றைக்கி ஒரு கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்கே கூச்சப்படுறோம். அந்த கூச்சத்தை உருவாக்குனதே இவங்க தான். இந்த மாதிரி விளையாட்டையும் கலைகளையும் தொழிலாக செஞ்சாங்க பாருங்கள். அவங்க தான் நம்மளை வந்து கூச்ச சுபாவியாக மாற்றிட்டாங்க. நம்மளை வந்து சோம்பேறியாக முடக்கி விட்டார்கள். அதனால் 6 மணி நேரம் ஏன் வேலை செய்யணுன்னா, 6 மணி நேரம் காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சிடணும் எல்லாருமே. அதுக்கு பிறகு யாரும் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த கொஞ்ச நேரம் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்துடணும், எல்லாத்தையும் வர வைக்கணும். எல்லோரும் வந்து தூங்கு, அப்புறம் வந்து நீ வேலைக்கு போ. 3 மணிக்கு ஏதாவது அலாரம் அடிக்கும், நீ எழுந்திரிச்சி விளையாட போ. அதுக்கான மைதானங்கள் தயார் செய். நிறைய நீச்சல் குளம் இருக்கணும். மக்கள் நிறைய நீச்சல் குளத்தை உருவாக்கணும். ஆடம்பரங்கிறது என்ன தெரியுமா? ஆடம்பரத்தை பொது உடைமையாக்கணும். எப்படி? இப்போ எல்லாம் தனி உடைமையாக வச்சுருக்கான். அவங்கவுங்க வீட்டில் நீச்சல் குளத்தை வச்சுருக்கான். எவனுக்கெல்லாம் பணம் அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நீச்சல் குளத்தை உருவாக்கிறாங்க. மாட மாளிகை ஒரு அரண்மனை மாதிரி கட்டிக்கிறாங்க. அங்கே இல்லாத வசதிகளே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளே விளையாட்டு மைதானம் கூட வச்சுருக்காங்க, நீச்சல் குளம் வச்சுருக்காங்க, தியேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பணம் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ண, தியேட்டரு எல்லாத்தையும் உருவாக்கிடுறாங்க. ஒரு அம்பானியோட வீட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே இருக்குது. அது பயங்கரமாக. அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஒரு வாழ்க்கை முறை தான் அந்த தனி உடைமையே. ஆடம்பரத்தை தனி உடைமையாக்கும்போது ஆடம்பரத்தை வந்து பொது உடைமையாக்கணும். ஆடம்பரம் தப்பு கிடையாது, ஆடம்பரத்தை பொது உடைமையாக்கணும். வீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். வீடுகளில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு காகம் கூடு கட்டுது, அது சின்ன கூடு பெரிய கூடாக கட்டுது. அந்த காகம் தனது வலிமையை வச்சுக்கிட்டு நான் பெரிய கூடு கட்ட போகிறேன், நீ சின்ன கூடு கட்டியிருக்க அப்படின்னு நான் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா பறவைகள் வந்து ஒரு பறவை இருக்குது, ஒரு பறவை இனம் இருக்குதுன்னா அது அதனுடைய கூடுகள் அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது கூடு அதே மாதிரி வீடுங்கிறது ஒரே அளவு தான் இருக்கணும். ஒரு உலகளாவிய அளவுன்னு ஒன்று கடைபிடிக்கணும். அதே குளிர் பிரதேசங்களில் அவங்களுடைய அளவு வேறுபடலாம். அல்லது ஒரு நாட்டில் வசிக்கிறவர்கள் இப்போ குளிர் பிரதேசம்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன ரூமு, அதில் வந்து அவங்க வந்து பயங்கரமாக குளிரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும், கதகதப்பாக வச்சுருக்கணும்.
அங்கே வந்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு அந்த அறைகளில் இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடு தேவைப்படலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்கணும். ஒரு வீடுன்னா ஒருத்தர் வசிக்கணும், ஒருத்தர் தான் அங்கே வசிக்கணும். ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் வசிக்கணும். ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட ஒரு அம்மா கூட 8 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் வசிக்கணும். 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அவன் தனி வீட்டுக்கு போயிடணும். ஆனால் ஒரே வளாகத்தில் இருக்கணும், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க. 8 வயசுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு தனி வீடு கொடுத்துடணும். ஒரு வீட்டோட அளவுங்கிறது 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை, அதுதான் ஒரு வீடு. அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு சமையலறை, அதன் பக்கத்தில் ஒரு குளியலறை. சமையலறை அது தேவையான அளவு தான். சமையலறை, குளியலறை, அப்புறம் கழிவறை, இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். இதுதான் ஒரு வீடு. அப்புறம் நீச்சல் குளம் அது வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்க முடியாது. அப்போ அது வந்து பொதுவானதாக ஆக்கிடணும். நீச்சல் குளம் எல்லாத்துக்கும் தேவை தான். நீச்சல் குளம் கண்டிப்பாக தேவை. அப்போ வந்து விளையாட்டு மைதானம் தேவை, நீச்சல் குளம் தேவை. இதெல்லாம் வந்து பொது உடைமையாக்கிடணும். இதெல்லாம் ஆடம்பரம். இது வந்து பொது உடைமையாக்கிடணும். ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பேர்த்துக்கு ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பேர்த்துக்கு ஒரு கலை பூங்கா. அப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆடம்பரத்தை பொதுவானதாக்கணும். இன்றைக்கி ஆடம்பரத்தை வந்து தனி உடைமையாக்கி பணக்காரன் மட்டும் அவங்களுக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அவங்க வீட்டிலேயே அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. நீச்சல் குளம் வச்சுக்கிறாங்க, அவங்க மட்டும் குளிச்சுக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் அவங்க பாத்ரூமில் குளிக்க வேண்டியதான். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. நீச்சல் குளத்தில் ஒன்று குளிக்கணுமா, காசு கொடுத்து குளி அப்படிங்கிறாங்க. அது தப்பு. ஒவ்வொரு தெருவுக்கும் நீச்சல் குளம் வைக்கணும். அதுதான் பொது உடைமையே. அது ஆடம்பரத்தை பொது உடைமையாக்கணும், பொதுவானதாக மாற்றணும், பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும். யாரும் தனியாக உங்கள் சொந்தத்துக்கு நீங்கள் வீடெல்லாம் அதாவது நீச்சல் குளம் கட்டக்கூடாது. ஒவ்வொரு தெருவில் பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் நீச்சல் குளம் இருக்கணும். ஒவ்வொரு தெருவுலேயும் அப்படின்னா அதாவது 50 பேர்த்துக்கு ஒரு நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு நீச்சல் குளம், ஆண்கள் தனியாக குளிப்பதற்குன்னு, ஆண்கள் மட்டுமே குளிப்பதற்குன்னு ஒரு நீச்சல் குளம், பெண்கள் மட்டுமே குளிப்பதற்குன்னு ஒரு நீச்சல் குளம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிப்பதற்கு ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு நீச்சல் குளம். இதுதான் ஆடம்பரத்தை பொது உடைமையாக்குவது. ஓகேவா? ஆடம்பரம் வந்து நல்லது, மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது. அதே ஆடம்பரம் வந்து தனி உடைமையாக இருக்கக்கூடாது. அது வந்து பொது உடைமையாக இருக்கணும், பொதுவானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். அது ஒரு உரிமை. இந்த உலகத்தில் இவ்வளோ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நம்மளால் அந்த மகிழ்ச்சியை மக்களுக்கு கொடுக்க முடியல பாருங்கள். மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியல பாருங்கள். இவ்வளோ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு முடியாது, எதுவும் கிடையாதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு யாருமே வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியல. அப்போது நாம் எதுக்கு கண்டுபிடிச்சோம்? வேடிக்கை பார்க்குறதுக்கா? இது எல்லாமே வேடிக்கை பார்க்குறதுக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள் அத்தனையும் வேடிக்கை பார்க்குறதுக்காக. அப்போ அதெல்லாம் எப்போ வந்து நமக்கு பயன் தரும் அப்படின்னா, அது பொது உடைமையாக்கணும். அப்போ தான் அது நமக்கு வந்து பயன் தரும். மற்றதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும். நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. கண்டுபிடிப்புகள் அத்தனையும் நமக்கு பயன் தரணும், மக்களுக்கு பயன் தரணும். அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் போய் சேரணும். இந்த ஆடம்பரம் இருக்குல்ல, அது வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் போய் சேரணும். அப்படின்னா ஆடம்பரத்தை பொது உடைமையாக்க வேண்டும். யாரும் அவங்க இஷ்டத்துக்கு தனியாக அவங்க வீட்டில் எந்த ஆடம்பரத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வீடுகள் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 6 மணி நேரம் வேலை செஞ்சாக்கா இங்கே வேலைவாய்ப்பே அதிகமாகிடும். இப்போ வந்து தினமும் 12 மணி நேரம் வேலை செஞ்சு உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடுறாங்க. 2 மாதம் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதத்துலேயே செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதனால் வந்து நமக்கு வந்து அப்போ 1 மாதம் நமக்கு வந்து வேலை இல்லாமல் போகிற நிலைமை ஏற்படும். 2 நாள், அதாவது 6 மணி நேரம் தான் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் 12 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா
செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய, ஒரு 2 மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாதத்துலேயே செய்யும்போது, ஒரு மாதங்கிறது நம்ம எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எப்படின்னா, 6 மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்தில் 2 நாள் விடுமுறை வேணும், கட்டாய விடுமுறை கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் தான் விடுமுறை கொடுக்குறாங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் வேலையெல்லாம் சும்மா கண்துடைப்பு, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வீட்டில் வந்து கூட தொழிலில் கவனிக்கிறாங்க. வீட்டில் வந்தாலும் தொழில், தொழில் செய்கிற இடத்துக்கு போனாலும் தொழில், எப்போவும் தொழில், எங்கேயும் தொழில், எல்லா நேரத்துலையும் தொழில் தொழில் தொழில். வேறு எந்த நடைமுறையுமே கிடையாது. ஆடல் பாடல் விளையாட்டு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்தாலும் தொழில் சம்மந்தமாக தான் பண்ணுறாங்க. எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு 15 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, தொழிலை பற்றி அவங்களுடைய தொழிலை தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க தினசரி வாழ்க்கையில் 14 மணி நேரத்தை தொழில் தான் செய்கிறாங்க. இப்போ வந்து பசங்க வந்து படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன் அப்படின்ட்டு போகிறாங்க. படிக்கிறது ஒரு தொழில் தான், ஆரம்ப கட்ட பயிற்சி. தொழில் பிற்காலத்தில் அவங்க தொழில் செய்வதற்கான ஒரு ஆரம்ப கட்ட பயிற்சி தான் அந்த படிக்கிறதுலாம். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க 8 மணி நேரம், அப்போ வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஹோம் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் அந்த தினசரி ஒவ்வொருத்தரும். அப்புறம் வந்து ஒரு ஆசிரியர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் அங்கே பாடம் நடத்துகிறாரு 8 மணி நேரம். வீட்டுக்கு வந்து அந்த பாடம் சம்மந்தமாக வீட்டில் உட்காந்து படிக்கணும். அப்புறம் வந்து பரீட்சை பேப்பரை திருத்தணும். இப்படி பள்ளி சார்ந்த வேலைகள் வீட்டில் வச்சு அவர் செய்கிறாரு. முழுக்க அதிலே அவர் கவனம் செலுத்தினா அப்போ ஒரு 14 மணி நேரத்தை அவர் செலுத்தி ஆகணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 6 மணி நேரம் தான் நம்ம வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். மீதி உள்ள நேரம் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. விளையாடணும், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும், காதல் பூங்கா, குடும்பத்தோட நேரம் செலவிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த சமூக ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து ஒரு இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அது ஒலிபரப்பப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா எந்த நேரத்துலையும் அது வந்து கட்டை அவுத்து விட்டு அது மக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. மக்கள் அதுக்கு அடிமையாகி தங்களுடைய நேரத்தை தொலைச்சிருவாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, தினமும் 6 மணி நேரம் தான் தொழிலுக்காக நம்ம செலவழிக்கணும். மற்ற நேரங்களை எல்லாத்தையும் நம்ம பிரித்து வெவ்வேறு வகையில் செலவிடுறோம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, 14 மணி நேரம் செலவிடுறாங்க. கூடுதலாக 8 மணி நேரத்தை எத்தனை மணி நேரம் செலவிடுறாங்க? 8 மணி நேரத்தை கூடுதலாக செலவிடுறாங்க. அதாவது 8 மணி நேரம்னா கூடுதலாக சரி ஒரு 12 மணி நேரம் செலவிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் 12 மணி நேரம் வந்து தொழிலுக்காக செலவிடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 6 மணி நேரம் தான் செலவிடணும், மீதி உள்ள நேரங்களில் வேறு வகையில் பயனுள்ள வகையில் செலவிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி மீதி விளையாடுறது இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் தொழில், டெய்லி 12 மணி நேரம் தொழில். அப்போ என்ன ஆகுனா, 6 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 12 மணி நேரம் செய்கிறாங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா, 2 மாதம் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதத்துலேயே செஞ்சிடுறாங்க. அப்போது 1 மாதத்துலேயே செய்யும்போது இன்னொரு மாதம் சும்மா இருக்குது. அதிகப்படியான உற்பத்தி அதிகமாகுது, உற்பத்தி அளவுக்கு அதிகமாகுது. அந்த மாதிரி இப்போ வந்து 1 மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் 2 மாதம் செய்யும்போது உங்களுக்கு அடுத்த இன்னொரு மாதத்துக்கான ஒரு வேலை உத்தரவாதம் கிடைக்குது. அந்த மாதிரி போகுது. அதனால் வந்து நாம் ஏன் 6 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். நம்ம ஒரு பயனுள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய உரிமை. நம்ம விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கு அப்படின்னு யாராவது போராடி இருக்குமா? அப்புறம் வந்து கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கு, அப்படி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக்கு அப்படின்னு நம்ம போராடணுமே தவிர, 8 மணி நேரம் தான் வேலை நேரம் அப்படின்ட்டு போராடணும். ஆனால் என்றைக்காவது வந்து விளையாடுவதற்காக நம்ம என்றைக்காவது போராடி இருக்குமா? தினமும் நாங்கள் 1 மணி நேரம் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி கொடுங்கள், கலை பூங்காக்களை உருவாக்கி கொடுங்கள், காதல் பூங்காக்களை உருவாக்கி கொடுங்கள்
அப்படி நம்ம என்றைக்கா போராடி இருக்கோமா? போராடலை. அப்படி நம்ம போராடி இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம 6 மணி நேரம் வேலை பார்த்துருப்போம். நாம் வெறுமனே 8 மணி நேரம் வேலை நேரம் 8 மணி நேரம் வேலை நேரம் தான் சொன்னமே தவிர, மீதம் வீட்டுக்கு போனால் நீ என்ன பண்ண போகிறான்ட்டு அங்கே போய் சும்மா தானே உட்காந்துருக்க, அதுக்கு இங்கே வேலை பாரு, 10 மணி நேரம் ஆச்சு. அந்த சட்ட திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படலை. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம், இப்படி முதலாளிகள் உழைப்பை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம எப்படி போராடி இருக்கணும் அப்படின்னா, எங்கள் பகுதியில் எங்கள் தெருவில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்கள், எங்கள் தெருவில் கலைப்பூங்காக்களை உருவாக்குங்கள், எங்கள் தெருவில் நீச்சல் குளத்தை உருவாக்கி கொடுங்கள் அப்படின்னு போராடி இருக்கணும். எல்லாரையும் விளையாட சொல்லுங்கள். 1 மணிக்கு, அப்போ 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கே கடையெல்லாம் மூட சொல்லுங்கள். எல்லாரையும் விளையாட்டு மைதானத்துக்கு வர சொல்லுங்கள். எல்லாரையும் தூங்க சொல்லுங்கள். 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எல்லாரையும் தூங்க சொல்லுங்கள். ஏன் இவங்க முழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம போராடி இருக்கணும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாம் போராடி இருக்க வேண்டும். நமது போராட்டங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருந்திருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது நம்ம ஏன் மகிழ்ச்சியாக வாழலை, அதுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். இந்த டிவி இதெல்லாம் நம்மளை ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்துது, அடிமைப்படுத்துது, நம்முடைய நேரங்களை களவாடுகிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஏன் நம்ம போராடலை? இப்போ நான் என்னுடைய உணர்வுகளை தெரியப்படுத்துகிறேன்ல, ஏன் தெரியப்படுத்தலை? இதுதான் போராட்டம். போராட்டம்னா வீதிக்கு தான் போராடணும். எல்லோரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. புத்தகமோ அல்லது இது மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு வகையில் அதை வெளிப்படுத்துங்க. அதுதான் போராட்டம். அந்த கருத்துக்களை மக்கள் மனதுக்கு கொண்டு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். ஓகே, அதனால் 6 மணி நேரம் வேலைன்னு வச்சா மீதி 6 மணி நேரம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதை நம்ம செய்யாமல் இருக்கிறனால தான் நோய்களோடு இருக்கும். நோய்களை குணப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம். பல லட்சக்கணக்கில் நோய்களை குணப்படுத்துவதற்காக செலவு செய்கிறோம். ஆனால் விளையாடினா நோய் குணமாகும், டான்ஸ் ஆடினா நோய் குணமாகும் அப்படிங்கிறது நமக்கு ஏன் தெரில? அதுக்கு ஏன் நேரத்தை ஒதுக்கலை? நோயை குணப்படுத்துவதற்காக விளையாட வேண்டும், டான்ஸ் ஆடணும், பாடணும், கதை சொல்லணும். உறவுமுறை ரொம்ப தேவை, அன்பு பாசம் ரொம்ப தேவை. அன்பு பாசம் தான் நோயை குணப்படுத்தும், மருந்து மாத்திரை மட்டுமல்ல. அன்பு பாசம் இருந்தால் மருந்து மாத்திரை தேவையில்லை. அப்படின்னா அந்த காதல் பூங்கா என்பது அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டது. அன்பை கொண்டாடுகிற ஒரு நடைமுறை அது. காதலை கொண்டாடுகிற அந்த நடைமுறை என்பது அன்பை கொண்டாடுவது, பாசத்தை கொண்டாடுவது, ஆண் பெண் உறவை கொண்டாடுவது, பாலியல் உறவை கொண்டாடுகிற அந்த நடைமுறையை கடைபிடிச்சோம்னா நமக்கு நோயே வராது. ஆடி பாடினா நோய் வராது, கதை சொன்னால் நோய் வராது, ஓவியம் வரைந்தால் நோய் வராது, தினமும் 1 மணி நேரம் விளையாண்டா நோய் வராது, உடற்பயிற்சி செஞ்சால் நோய் வராது. அப்போது என்ன பண்ணோன்னாக்கா, உடற்பயிற்சி நிலையங்களை இங்கே கட்டணம் இல்லாமல் நிறைய, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஆண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி நிலையங்கள், பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி நிலையங்கள். அதாவது இந்த ஜிம்மு அந்த பழுவை தூக்கியும் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி வச்சுக்கணும். யோகாசனம் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கணும். அல்லது இன்னும் கொஞ்சம் அது ஒரு பரந்த இடமா இருக்கணும், நல்லா பெரிய இடமா இருக்கணும். அப்படி உடற்பயிற்சி செய்வதற்கும் அங்கே இடம் இருக்கணும். அதையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். இதுதான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை பொது உடைமையாக்குவது எப்படின்னா, கட்டணம் இல்லாமல் நீ உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தெருவுக்கும் உடற்பயிற்சி நிலையங்கள், 2 உடற்பயிற்சி நிலையங்கள், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. 50 பேர்த்துக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 பேர்த்துக்கு 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம். ஆண் பெண் இருவரும் சேர்ந்து குளிப்பதற்கு 100 பேர் குளிக்கக்கூடிய ஒரு பெரிய நீச்சல் குளம். அப்புறம் விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், இது எல்லாமே ஒரு தெருவில் இருக்கணும். நான் இப்போ சொல்கிற எல்லாமே விளையாட்டு மைதானம், கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், அப்புறம் நீச்சல் குளம், உடற்பயிற்சி நிலையம், இது எல்லாமே ஒரு தெருவில் இருக்கணும். அப்போது இதுதான் பொது உடைமையாக்கப்பட்ட ஆடம்பரம். ஆடம்பரத்தை பொது உடைமையாக்குவது. இதெல்லாம் இருந்தால் நோய் ஏன் வரப்போகுது? நீ எதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து நோயை குணப்படுத்த போகிற? அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு, இது அரசாங்கமே கொடுக்கணும். இதுதான் பொது உடைமையாக்கப்பட்ட ஆடம்பரம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அளவு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 வீடு, அப்புறம் இன்னொரு வீடு காதல் வீடுன்னு ஒன்று உண்டு. அதில்
தகப்பன் அந்த கணவனும் மனைவியும் 2 பிள்ளைங்க 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 2 பிள்ளைங்களுக்கு தனித்தனி வீடு கொடுக்குறோம். அப்புறம் வந்து கணவனும் மனைவியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தாம்பத்திய உறவில் ஈடுபடணும்ல. அதற்கு ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் வீடு போகக்கூடாது. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 வீடு. ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. 8 வயசுக்கு மேலே ஒரு வீடு கொடுத்துடணும். அம்மா வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது, பையன் வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அப்பா வீட்டுக்குள்ளே மகன் போகக்கூடாது, மகன் வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது, மக வீட்டுக்குள்ளேயும் அப்பா போகக்கூடாது. ஏன்னா ஒரு மகன் வீட்டுக்குள்ளே அம்மா போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அம்மா என்ன பண்ணுவாங்க, மகனுக்குள்ளே வேலையை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு ஒரு புருஷன் வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி போகலான்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, புருஷன் வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டை தூய்மை செஞ்சு துணியை துவைச்சி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால தான் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. சரி, அப்போ வந்து அந்த வீட்டில் உள்ள கணவன் மனைவியும் எப்படி ஒரு தாம்பத்திய உறவு வச்சுப்பாங்க? அதுக்குன்னு ஒரு தனி வீடு அங்கே வை. குடும்பத்தில் ஒரு தனி வீடு, அதுக்கு பேர் காதல் வீடு. அந்த இவங்க வந்து காதல், தாம்பத்திய உறவு, உடல் உறவு எல்லாத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க வச்சுக்க வேண்டியதுதான். அப்போது ஒரு குடும்பங்கிறது ஒரு 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு எத்தனை வீடு பாருங்கள், 5 வீடு. ஒரு பொதுவான சமையலறையும் வைக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சமையலறை இருக்கும். அது மாதிரி பொதுவான சமையலறையும் இருக்கணும். ஏன் பொதுவான சமையலறைன்னா, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்க தான் சமைக்கணும். சில உணவுகளை ஒன்றா சேர்ந்து சமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி சமைக்கிறதுக்கு ஒரு பொது சமையலறை தேவை. அப்போது ஒரு குடும்பத்துக்கு இத்தனை வீடா? ஒரு வீட்டோட அளவு நான் சொல்லிட்டேன். ஒரு அறை என்பது 10 அடி நீளம், 10 அடி அகலம். அப்புறம் அதை ஒட்டி ஒரு சமையலறைன்னா அது ஒரு சின்னதாக தான் இருக்கணும். ஒருத்தருக்கு தேவையான சமையலறை சின்னதாக தான் இருக்கணும். ஒரு 3 அடி அகலம் அல்லது 4 அடி அகலம் இருக்கணும். சமையலறை, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை. ஒரு கழிவறையுடன் சேர்ந்த குளியலறை வச்சுக்கலாம். அப்போது ஒரு குடும்பத்துக்கு 4 வீடா 5 வீடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா காதல் வீடு ஒன்று இருக்குது. அப்போது இது ஒரு ஆடம்பரமாக தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது அரசாங்கம் தான் கட்டி கொடுக்குது. அப்போ இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை. அப்போ இதுதான் பொது உடைமையாக்கப்பட்ட ஆடம்பரம். இது ஆடம்பரம் தான், ஆனால் இது தேவையாக இருக்குது. இந்த ஆடம்பரம் பொதுவானதாக இருக்கிறது, அனைவருக்கும் பொதுவானது. இது அவருக்கோ இவருக்கோ மட்டுமல்ல, அனைவருக்கும் பொதுவானது. இதில் ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. இது ஒரு சமத்துவ ஆடம்பரம், ஆடம்பர சமத்துவம். இதுக்கு பேர் என்னது? ஆடம்பர சமத்துவம். இது எல்லாத்துக்குமே தேவை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது, பாரபட்சமே இல்லை. அப்போ இதுதான் பொது உடைமையாக்கப்பட்ட ஆடம்பரம். இதைத்தான் செஞ்சுருக்கணும். பொது உடைமை ஏன் தோற்று போச்சுன்னா, நான் சொல்கிற பொது உடைமை நடைமுறைங்கிறது நான் சொன்னது தான். எனக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் படிக்க முயற்சி செஞ்சுருக்கேன். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு புரியலை, கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் அதெல்லாம் படிக்கலை. அது நான் சொல்கிறது வந்து நான் எதையும் படித்து நான் வந்தது கிடையாது. அதில் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறது வந்து இது அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை. அறிவுள்ள அனைவரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொது உடைமை நடைமுறை இப்படி தான் மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் அந்த கடமையை செய்ய தவறிவிட்டோம். நாம் பொது உடைமை நடைமுறை இப்படி தான் வாழ்ந்திருக்கணும். அப்படி வாழ்ந்திருந்தா நம்ம இன்றைக்கி எவ்வளோ சௌகரியம் கிடச்சிருக்கும் பாருங்கள். யாரும் வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு சுதந்திரம், இங்கே அடிமைத்தனங்கிறதே இருக்காது. ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வீடு கொடுத்துட்டா, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையை உருவாக்கிட்டாக்கா, அப்போ யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. அப்போ இந்த பொது உடைமை நடைமுறை வந்து பெண் சுதந்திரத்தை எப்படி எளிதாக்குது பாருங்கள், இயல்பானதாக்குகிறது. நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் போய் மெனக்கிட்டு யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இயல்பாகவே அந்த பாதுகாப்பு கிடச்சிரும். யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. இதுதான் பொது உடைமை நடைமுறை. இதை தான் இயற்கையான பொது உடைமை நடைமுறை. நான் சொல்கிறது தான் உண்மையான பொது உடைமை நடைமுறை. அப்படின்னா பொது உடைமை நடைமுறையை கண்டுபிடிச்சது யார்? என் பேரை நீங்கள் சொல்லிடலாம், இவர் தான் அப்படின்ட்டு. நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து எதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு புதிய உலகத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிச்சது மூலமாக எதிர்கால உலகத்துலேயும் நாம் எப்படி வாழணும். 2040க்கு பிறகு வரப்போதில்லை இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து 2040க்குள்ளே அழிஞ்சு போயிடும்.
அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கை முறை, மனித வாழ்க்கை முறை, அங்கே மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதையும் நான் இனிமேல் வீடியோக்குள்ளே நான் பேசுகிறேன். நான் ஒரு புத்தகத்தையும் எழுதிட்டு வரேன். அந்த புத்தகத்தையும் வெளியிடுறேன். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன்.